ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாண்ட் நப்ஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆன் எர்த். இது வந்து ஒரு ஜாம்பி சர்வைவல் கேம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போகலாமா? போகலாமே. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ முடிச்சு கேம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் லாஸ்ட் டே ஒன்று எடுத்து தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கேரக்டர் ரெடி பண்ணியாச்சு, பேர் செட் பண்ணியாச்சு. இந்த கேம் வந்து நிறைய வாட்டி ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கேமு செம்ம சூப்பராக இருக்குங்க. பிசி ரேஞ்ச் அளவுக்கு இந்த கேம் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் இது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி வந்து ஒயிட் கலர் ஆக்கிடலாம், கொஞ்சம் வயசான தாத்தா சர்வைவ் பண்ணுற மாதிரி. ஓகே, முடி கருப்பாக வச்சுருக்கலாம், இருந்தாலும் ஒயிட் கலர் முடி கொஞ்சம் வயசான ஒரு ஜாம்பி கூட்டத்தின் மத்தியில் சர்வைவ் பண்ணி கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும். என்னோடய தலை செம்ம வலி குடஞ்செடுக்குது, நான் எங்கே இருக்கேன் இப்போ அப்படின்னு வந்து பேசுகிறாரு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பேட்டு அப்புறம் பேண்டேஜ் இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேண்டேஜ்ன்ற அந்த பேட்டும் பேண்டேஜ் செப்பரேட் பண்ணிட்டோம். ஒன்று போட்டுக்கலாம், இல்லை மொத்தமாக வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப தேவைப்படும். ஓகே, இந்த ரோமிங் ஜாம்பி பார்த்திங்கன்னா 40 ஹெல்த் தான் இருக்கும். அந்த ஹெல்த் ஒரே அடிச்சு முடிச்சிட்டேன். ஓகே, இதுக்கிட்ட ஒரு கயிறு இருக்கும், நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா அந்த கயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிடைக்கிற ஒவ்வொரு துணி காட்டன் கிடைக்கும். இப்போ பெரி நம்ம 3 பெரி எடுத்துருக்கோம். இந்த பெரி சாப்பிட்டு நம்ம ஹெல்த்து கூட ஏற்றிக்கலாம், இல்லாட்டி நம்ம பசி நம்ம தாகத்தை தணிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓகே இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷின் வரும், அது முடிக்கணும். இப்போ நம்மளுக்கு வாட்டர் பாட்டிலும் கேன் நம்ம க்ளைம் பண்ணியிருக்கோம் இன்பாக்ஸ்லேருந்து. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி இருக்குது. ஆனால் உள்ளே அடிக்கணும், வெளியே வந்து வச்சு அடிக்கணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே, ஏன்னா வந்து உள்ளே வச்சு அடித்தோன்னா இந்த ஜாம்பி செத்தாக கூட அந்த பணம் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வச்சு அடிச்சு கொண்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய லூட் இருக்குது, எல்லாத்தையும் உள்ளே போட்டோம். நம்ம வந்து பெரி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுவும் இந்த கேனும் அதுக்கப்புறம் வந்து இதுவும் நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும், இந்த சாப்பாடும் தண்ணியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து குச்சி, கொலெக்ட் லாக்ஸு, கொலெக்ட் லைம்ஸ்டோனு, கொலெக்ட் பிளான்ட் ஃபைபரு. ஸோ இந்த 3 இது கலெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேம்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க இந்த கேம், ஏன்னா டாப் ஆங்கிளில் வந்து காமிப்பாங்க நம்மளுக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஓகே, லெவலப் பண்ணிட்டோம், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, லெவலப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குயிக் லேர்னர் அதை எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து டக்குன்னு EXP வந்து ஏறி நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா வந்து இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவல் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கில் பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்கில் பாயிண்ட் வச்சு உங்கள் ஸ்கில்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேட்சரை வச்சு நம்ம வந்து மரத்தை வெட்டலாம். அதுக்கப்புறம் வந்து பிக்காக்ஸ் வந்து கிடைக்கும். பிக்காக்ஸ் வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஸ்டோன் உடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஜாம்பியில் அடிக்கணும். இப்போ கொஞ்சம் மரத்தை நம்ம வெட்ட போகிறோம், ஏன்னா வந்து கட் டவுன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. மரத்தை வெட்டணும். ஓகே, வெட்டியாச்சு. இப்போ வந்து கொலெக்ட் இந்த இது ஃப்ரேக்மெண்ட்ஸ், இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவர் உடஞ்சி பார்த்திங்களா, இதுலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கல் எடுக்கலாம். ஸ்டோன் பிரிக்ஸு, இதுக்கப்புறம் வந்து பிளாங்க் அதெல்லாம் எடுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோர் வந்து செஞ்சிட்டோம். இப்போ ஃப்ளோர் செஞ்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த இது வால் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க சர்வை பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த நம்ம இருக்கிற இந்த சேஃப் ஜோனில் நம்ம ஜாம்பி கொஞ்சம் அப்பப்போ வரும், நம்ம அடிச்சுக்கொள்ளணும். சில டைம் வந்து மற்ற பிளேயர்ஸ் கூட நம்மளோட பேஸ் வந்து உடைப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வாலில் வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பாக்ஸு பண்ணிக்கலாம். ஓகே, நியூ பிகினிங் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அன்லாக்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ அந்த மிஷின்லாம் முடித்தோன்னா அப்பப்போ நம்மளுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிவார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைம் அப்பயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில டைம் நம்ம வந்து சரி இப்போதைக்கு இன்பாக்ஸில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கேம் வந்து நீங்கள் பார்த்து பத்திரமா தான் யூஸ் பண்ணணும் எந்த பொருள்னாலும். ஏன்னா வந்து இதில் கல் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் கரெக்டாக அந்த டைமுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கேமில் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேட்சர் வச்சுருக்கோம். இப்போ வந்து பிக்காக்ஸ், இந்த பிக்காக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து லைம்ஸ்டோன், அதாவது பார்த்திங்கன்னா சின்ன கற்கள் ஒரு மாதிரி ஒரு பாறை இருக்கும். நம்ம பாறை உடச்சி சின்ன கற்கள்லாம் எடுத்துக்கணும். அந்த கற்களை எடுத்து நிறைய கிராஃப்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த கேமில் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இனிமேல் வரக்கூடிய பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டாக போட போகிறோம். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்ட்டாக போடலாமா இல்லை எபிசோடாக போடலாமா தெரியல. எபிசோடு வேணாம், பார்ட்டாகவே போட்டுருமே. இது பார்ட் 1. ஓகேங்களா, பார்ட் 1 கொஞ்சம் லாங்காக தான் போடுவேன். ஓகே,
ரொம்ப பேச முடியலங்க, மூச்சு வாங்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். பேக் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிளான்ட் ஃபைபர், அதுக்கப்புறம் வந்து அந்த கயிறு நம்ம தேவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காட் இட் இஸ் பிளேன் அப்படின்றான். அதாவது பார்த்தீங்கன்னா பிளேன் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சே, எனக்கு தெரிஞ்ச அங்கே நம்ம போனால் நம்ம சர்வைவர்ஸ்லாம் பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம், அப்படின்னு சில பொருட்களை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். ஏன்னா வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து லாஸ்ட் டே ஆன் எர்த், கடைசி நாள், இந்த உலகத்தில் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கேம் நேமு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கேம் வேறு லெவலான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த லைம் ஸ்டோனும் கல் உள்ள வச்சுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பிக்காக்ஸும் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஹேக்சரும் செஞ்சிட்டோம். நம்ம என்னென்னா எக்ஸ்ட்ரா கிடச்ச கல்லும் சரி கட்டையும் சரி நம்ம எல்லாமே அந்த பாக்ஸில் நம்ம போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு கிராஃப்ட் பண்ணி நம்ம அதுமாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ் பண்ணால் தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும், இல்லாட்டி நம்ம வந்து ஜாம்பிக்கு இறையிடுவோம். அதுதான் இந்த கேம் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ எம்டி கேன் இருக்குது. எம்டி கேன் வச்சு நம்ம டாகுக்கு செய்கிற அந்த கூண்டு செய்கிறது தேவைப்படும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வைப்போமா. பார்த்திங்கன்னா ஸ்பியர் இருக்குது, ஸ்பியர் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் ஸ்பியருக்கு வந்து அவ்வளோ டேமேஜ் இல்லைங்க, அதான் கடுப்பாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் வந்திருக்கு, ஈவெண்ட்டு க்ளோஸு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் சைடு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் கிராஷ் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு லூட் அடிக்க வரும். சர்வைவர் இருந்தாங்கன்னா சர்வைவர் காப்பாற்றலாம். ஆனால் அந்த கேம் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டேன். அந்த பிளேன் கிராஷில் சர்வைவர்ஸ் இருக்க மாட்டாங்க, நம்ம லூட் அடிக்கும் போது தான் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். ஓகே, பெரிஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிற லூட்டு எடுத்துக்கலாம். மரத்தை வெட்டாங்கன்னா அங்கே ஒரு ஜாம்பி இருக்குது, பின்னாடி போய்ட்டு நம்ம டேக்கிள் பண்ணி அடித்தா தான் நம்ம வந்து ஒரே ஷாட்டில் அடிக்க முடியும், இல்லாட்டி 2 அடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டு பார்த்திங்கன்னா லிமிட்டு இத்தனை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இத்தனை வாட்டி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெப்பன் உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து அதுமாதிரி இருக்கும். ஓகே, பீர் நம்ம குடித்தோன்னா பீர்லாம் இருக்கும் அந்த கேமில். பீர் குடிச்சிங்கன்னா அப்பயே ஒன்றுக்கு போவீங்க. அது அந்தமாதிரி கேம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரில. ஓகே, ஸோ ஆனால் நம்ம வந்து லூட்டு எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்கணும். ஓகே, பேண்டேஜ் நம்ம நவுத்தி வச்சுக்கணும், அப்போ தான் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா வந்து பேக் பேக்லேயும் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நவுத்திக்கலாம். கனெக்ஷன் லாஸ்ட் வராது. ஓகே, சரி, இது ஒன்று குடிச்சிக்கிறேன், நான் காமிக்கிறேன். இது குடித்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து ஒன்றுக்கு போகிற ரெடி ஆகிடுது. நம்ம தாத்தாக்கு ஒன்றுக்கு வந்துடும். பீர் குடிக்கிற டைம்லாம் பீர் குடி நண்பா அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூட்டு அடிக்கணும். லூட்டு மேலே இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் வச்சுப்போம். ஏன்னா வந்து ஓகே, ஸ்கில் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ 2வது குவிக் லேர்னர் லெவல் 2. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிலுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் அந்த கேம் ஃபுல்லாக விளாண்டுருக்கேன். பாதி கூட இல்லை, ஒரு 35% விளாண்டுருக்கேன். லெவல் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், மோடு ஹேக் யூஸ் பண்ணி விளாண்டுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா 210 லெவல் இருக்குது டோட்டலாக இந்த கேமில். ஏன்னா வந்து சர்வைவர் நோட்ஸுன்னு கிடைக்கும். அந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் லெவல் அப்கிரேட் பண்ணிக்கலாம். லெவல் அப்கிரேட் பண்ண ஸ்கில் பாயிண்ட் கிடைக்கல. ஸோ மொத்தமாக வந்து இப்போ செக் பண்ணி பார்த்ததில், ஹேக் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் 210 லெவல் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து எத்தனை லெவல் வந்திருக்கோம் எனக்கே சரியா ஞாபகம் இல்லையே. எனக்கு முதல்ல லூட் அடிச்சுக்கலாம். ஏன்னா பேசிட்டு கேம் பிளே விளாடும்போது கவனம் சதுறது. ஓகே, பார்த்திங்கன்னா லூட் அடிக்கிறோம். ஓகே, லெதர் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, இப்போ சர்ச் த 3 சூட்கேஸ் வந்து 3 சூட்கேஸ் கண்டுபிடிக்கணும். நோட் இருக்குது, நோட்லாம் படிச்சுட்டு செக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, எந்த சூட்கேஸ் செக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஜாம்பி வருது, அதை போட்டு தெரியலாம். பார்த்துட்டான்டா, நீ சாவு செத்து உன்னோட இதை கொடுத்துரு எனக்கு. ஓகே, இப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்க்ராப்ஸ் இருக்குது, டேப் இருக்குது, அதுக்கப்புறம் சிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர்ஸு, வாட்டர் பாட்டில் இருக்குது. எவனும் அடிக்கிறான்டா ஐயால, என்னை தொட்ட சாவிங்கடா, செத்துருங்கடா, நோண்டுவே. ஓகே, நம்ம இப்போ பெரி சாப்பிட்டு நம்ம ஹெல்த் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா வந்து முக்கால்வாசி நம்ம வந்து ஃபுட்டு, அந்த கேன் ஃபுட்டு வந்து கிடைக்க ரொம்ப ரேராக தான் இருக்கும். பெரிஸ் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இப்போ வந்து சரி நான் வரும்போது சொல்கிறேன். ஆனால் பெரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஆனால் வந்து 5 ஹெல்த்து தான், 5 பாயிண்ட் ஏறும். இருந்தாலும் வந்து யூஸ்ஃபுல் தான். ஓகே, பப்பி இருக்குது. இப்போ பப்பி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பப்பி எடுக்க சொன்னாங்க, அதனால் எடுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு எடுத்தாச்சு. இன்னும் ஸோ க்யூட், ஐ வில் டேக் ஹிம். ஓகே, இது இதுக்கு உள்ளே போட்டுக்கலாம். இது கிளாத் இருக்குது, பீஸ் ஆஃப் கிளாத்து. மரத்தை வேணாம், அது டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொண்டு வச்சுக்கலாம். ஓகே, லெவலப் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா குட் மெமரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குட் மெமரி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி லூட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பப்பி எடுத்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பேக்ஸ் எல்லாமே நான் இருக்கிற சூட் கேஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம லூட்டு நம்ம அடிச்சுட்டு தான் போக போகிறோம். நல்லா செம்மையாக அடிச்சுட்டு போக போகிறோம். ஏன்னா வந்து ஒரு வாட்டி இந்த மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோன்னா அதுக்கு மேலே வந்து லூட்டு கிடைக்காது. ஸோ அதனால் இப்போயே எவ்வளோ லூட்டு சேகரிக்க முடியுமோ சேகரிக்கணும். ஆனால் இங்கே ஒரு மிலிட்ரி ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறதுக்கு நான் ஏதாவது நவுத்தலான்னு இருக்கிறேன். பெரிஸை சாப்பிட்டுட்டு இதை அழிச்சிட்டு இதை கொண்டு இங்கே வச்சிடலாம் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்து 50% நம்ம ஏறும்னு நினைக்கிறேன். 50% நினைக்கிறேன். ஏன்னா பேண்டேஜ் போட்டால் 35% ஏறும் ஹெல்த்து பாயிண்ட்டு. மெடிக்கிட்டு தெரிஞ்சு ஃபஸ்ட் எய்ட் கிட் தெரிஞ்சு 50% நினைக்கிறேன். ஓகே க்ரோபார் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் கிட்டு ஃபஸ்ட் இங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதை தூக்கி இங்கே போடுறோம். ஏன்னா வந்து அதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகே கேன் ஃபுட்டு, க்ரோபார் இருக்குது, வாட்டர் பாட்டில் அங்கே வச்சுக்கலாம். ஓகே இந்த இது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், ரப்பர் அது பேர். அப்புறம் ஸ்க்ரூ. அப்போ க்ரோபார் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் க்ரோபாருக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம், ஹேச்சருக்கு ஸ்டோன் எல்லாம் வேணும். இல்லாட்டி ஹேச்சருக்கு பதிலாக இது வச்சிடலாங்க. இது டெலீட் பண்ணிவிட்டு இது க்ரோபார் இங்கே வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சூட்கேஸ் தேட போயிடுவோம். இது நிறைய சூட்கேஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே வேறு அந்த சைடு மேலே ஒன்று இருக்கும். இதாக இருக்குல்ல. ஓகே டேப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை ஒரு ஸ்டீல் பைப் இருக்குது. ஓகே இந்த லெதரை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெதரில் இல்லை, லெதரை வச்சு செய்யப்பட்ட ஒரு திக்கான இது கிளாத்துன்னு சொல்லலாம். ஓகே இப்போ வந்து நம்மகிட்ட 2 வெப்பன் இருக்குது. 2 வெப்பன் எடுத்துட்டோம். ஏன்னா வந்து கதை இல்லைங்க. ஏன்னா வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது இருக்குது, வுட்டு இருக்குது. ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பிக்காக்ஸும் அதுக்கப்புறம் வந்து இதுவும் செஞ்சுக்கலாம். அந்த பேர் அதை அப்பப்போ மறந்துடுறேன். அந்த மரத்தை வெட்டுறதும் செஞ்சுக்கலாம், ஹேட்சரு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது பாக்ஸ் இருக்குது, அங்கே போய் எடுக்கணும் வேறு. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஓகே இதில் பார்த்திங்கன்னா கேனு ஃபுட்டு இருக்குது, வாட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரிக்கு. ஓகே இது டெலீட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே பார்த்திங்கன்னா நெயில்ஸ் நம்ம ரொம்ப தேவை. ஏன்னா வந்து நெயில்ஸை வச்சு நீங்கள் வந்து ஆர்மர் செய்யலாம், ஒரு மெட்டல் ஆர்மர் செய்யலாம். ஸோ மெட்டல் ஆர்மர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டிஃபென்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரோமிங் ஜாம்பி மட்டும் இல்லை, நிறைய வகையான ஜாம்பிஸ் இருக்குது. ஸோ எத்தனை அதோட ஹெச்பின்னு இல்லை, ஹெல்த்து, அதோட ஹெல்த்து பார்த்திங்கன்னா 240 இருக்கும். ரோமிங் ஜாம்பிக்கு வந்து 40 ஹெல்த்து தான் இருக்கும். மற்ற ஜாம்பிஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட் பைட்ரு வந்து 80, அப்புறம் வந்து அந்த குண்டாக உள்ளதெல்லாம் 240 இருக்கும். உங்களுக்கு கன்று இருக்குது, கன்று தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஸ்க்ராப்பு வச்சுட்டாங்க. இப்போ கன்று உள்ளே இருக்குது. மெடிக்கல் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகே வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்கலாம். ஐயோ பத்தலை, சரி நம்ம குடிச்சுக்க வேண்டியதான். ஸ்க்ரூ ட்ரைவரு கன்று நம்ம எடுத்துட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே அயன் இருந்துச்சு இதில். சரி லூட் அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி கைஸ் லூட் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ராவல் வந்து ட்ரீட்டு லெவலா. ஓகே பார்த்திங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு ஓடி பறந்துடுறோம் அப்படி குட்டுன்னு. ஆனால் வந்து ஹேக் நான் யூஸ் பண்ணேன். ஹேக் அதாவது பார்த்திங்கன்னா மோட் ஏபிகே, ஹேக்குன்னு சொல்கிற பதிலாக மோட் ஏபிகே சொல்லலாம். மோட் ஏபிகே வச்சு நான் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு ஓகே நல்லா தான் இருந்துச்சு. எப்படின்னா டக்கு அடுத்த லெவல் போயிட்டேன். டக்குன்னு ஹவுஸ் நல்லா, என்னோடய பேஸ்மெண்ட் வந்து நல்லா பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து ஒரிஜினல் விளாடும்போது நம்ம பார்த்து தான் விளாடணும். ஸோ ஒரு ஒரிஜினலாக ப்ளே பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஹேக்குனா டக்கு கேம் ப்ளே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது மோட் ஏபிகே யூஸ் பண்ணால் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரிஜினல் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். இது அது பேர் என்னன்னு தெரியல. இது ஸ்க்ராப்ஸ் நல்லா தேவைப்படும். ஓகே ஒயர் வச்சுட்டோம். இதுவும் வச்சுக்கலாம் இங்கே. ஓகே ஏன்னா வந்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஸ்மால் பாக்ஸ்லேயும் தனித்தனி பொருள் வச்சுக்கணும். இப்போ வந்து நான் இரும்பு பொருட்கள்லாம் வந்து தனியாக போட்டுடணும், மரக்கட்டைகள் கல்லுலாம் தனியாக வச்சிடணும், வெப்பன்ஸ்லாம் தனியாக வச்சிடணும். அந்த சொன்ன பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இதோடு ஓகே மெடிக்கிட் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பாக்ஸு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் கதையில். இப்போ ஒரே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் மட்டும் வச்சுக்கிறேன். பப்பி வந்து அது கிரேட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் இன்ஸ்டால் டாக் கிரேட்டுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இருங்க ஒரு கல் மட்டும் எடுத்துக்கோமே. ஆனால் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு
தேவைப்படுற பொருள் எல்லாமே இருக்குது. கட்டை, கல், ஸ்க்ராப்ஸு, இந்த டேப்பு. ஆனால் பில்டு பண்ணுறதுக்கு இப்போ நான் மரத்தை வெட்டணும், அதுதான் கதை. இப்போ வந்து நான் ஹேச்சரு செஞ்சு தான் ஆகணும். ஓகே, ஹேச்சர் செஞ்சிட்டோம். இப்போ வந்து நான் அந்த மரத்தை வெட்டணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல வைக்க முடியலனால எனக்கு கரெக்டாக வீடு கிட்ட வச்சா நல்லாகும், தூரத்தில் வச்சா நல்லா இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை கொஞ்சம் வெட்டி தான் ஆகணும் நான். ஓகே, இந்த ஒரு மரம் இருக்குது. ஓகே கைஸ், வெட்டியாச்சு. ஓகே, கட்டையை கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த கட்டையை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த மரத்தை வெட்டிடுவோம். ஆனால் என்னோடய பிளான் என்னென்னா, என்னோடய பேஸ்மெண்ட்டில் ஒரு மரம், ஒரு கல், ஒரு பாறாங்கல், ஏதாவது நேச்சுரலாக எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்படி கிளியர் பண்ணால் தான் என்னால் பில்டிங்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ண முடியும். என்னோட பேஸ்மெண்ட் மட்டும் இருந்தா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேப்புன்ற அதாவது பார்த்தீங்கன்னா டாக் கிரேட் வந்து கிரியேட் கட்ட போகிறோம். ஏன்னா வந்து மரத்தில் அங்கே கொஞ்சம் வெட்டியாச்சு, அதனால் வந்து இப்போ ஸ்பேஸ் இருக்குது, நம்ம கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கட்டுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. கட்டை, கல், அப்புறம் ஸ்க்ராப்ஸு, டேப் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸாமினேஷன் டாக் கிரேட். இது என்ன பண்ணோன்னா இப்போ வெறும் அந்த டாக் கிரேட் மட்டும் பண்ணியிருக்கோம். உள்ளே வைக்கிற அந்த பொருட்கள் தேவைப்படுற கட்டை இதெல்லாம் வந்து நிறைய வைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அந்த பொருள் இருக்கான்னு தெரில. கட்டை என்கிட்ட 3 தான் இருக்குது. சரி, பப்பி நம்ம இப்போதைக்கு உள்ள வச்சுக்கலாம், நம்ம அப்புறமா போல் நம்ம வந்து கட்டுவோமே. ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பொருள் நம்மக்கிட்ட பத்தலை. ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குச்சி இருக்கிறது எல்லாமே கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னுக்கு இந்த ஜாம்பி மண்டைனை சாவணும். ஓகே, சரி கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கல் இப்போ உடைக்கணும். ஃபஸ்ட்டு மரக்கட்டைகளை சேகரிச்சுட்டு அப்புறம் வேணால் கல் அந்த அயன் உடைப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிளான் என்னென்னா, நம்ம இருக்கிற இந்த சேஃபான பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடி, ஒரு மரம் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறோம். அப்போ லூட்டு நிறைய நம்ம எடுக்கலாம். ஆனால் அதுக்கு மரத்தெல்லாம் அழிக்க வேண்டியதாக இருக்குது. சர்வைவ் பண்ணுறதுக்கு தானே மரமே இருக்குது நம்மகிட்ட. சரி, பார்த்திங்கன்னா இப்போ வந்து மரத்தில் வெட்டிக்கிட்டுருவோம். இப்போ மரத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம இதை வெட்டிக்கலாம். அந்த பார்த்திங்கன்னா அயன் உடைக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அயனுக்கும் நார்மல் கல்லுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். நார்மல் கல் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அயன் கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இரும்பு கலர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மாதிரி லைட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் அயன். நான் உடைக்கிறது பார்த்து வித்தியாசமே தெரியும் உங்களுக்கு. ஓகே, லெவலப் பண்ணிக்கலாம். லெவலப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், குயிக் லேர்னரில் போயிடலாம். ஆனால் ரோல் இருக்குது. குயிக் லேர்னர் இதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபுல் நிறைய போகுது, கேர்ஃபுல்லோடய இருக்குது. சரி, குயிக் லேர்னரு அந்த எடுப்புமே. குயிக் லேர்னர் வாயில் சரியாக வரல. ஓகே, வாங்க அடுத்த கல்லே உடைப்போம். கல் இல்லை, இது வந்து என்ன சொல்லுவாங்க, அயன் ஓரே அப்படின்னு வரும். ஓரே தான். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி இருக்குது. பின்னாடி போயிட்டு இதுக்கு பேர் தான் என்ன அடி, குனிஞ்சின்னு அடிக்கும் அடி. ஆனால் மெட்டல் பைப் பார்த்திங்கன்னா டேமேஜ் சூப்பராக இருக்குது, வேறு லெவலான டேமேஜ். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம லைவ் ஸ்ட்ரீம், இப்போ நம்ம ஹாஸ்டலில் இருக்கனால லைவ் ஸ்ட்ரீம் போடுற ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஹாஸ்டலில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன் லைவ் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து இங்கே வரை இந்த லைன் வந்து சரியாக கிடைக்க மாட்டேது. பார்த்திங்கன்னா சரியாக வந்து டவர் கிடைக்க மாட்டேது. ஸோ இந்தியாவில் சொல்ல போடும் பார்த்தீங்கன்னா டவர் சரியாக கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போட முடியாது. வீடியோ வேணால் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஹாஸ்டல்லேருந்து ரூம்மேட்ஸு அப்படியே வந்து வெளியே போயிட்டாங்க. அவங்க ஏதாவது சும்மா அப்படியே மோட்டர் பைக் எடுத்து சுற்ற போயிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஏன்னா வந்து ரூம்லேருந்து ரூம்மேட்ஸ் இருப்பாங்க, ஏதாவது நோய் கத்திட்டு இருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சவுண்டெலாம் வீடியோவில் கேட்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வெளியே போயிட்டாங்க. அதனால தான் அந்த டைமுக்குள்ளே நான் வந்து வீடியோ செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோ செய்கிறேன். யாருக்காக செய்கிறேன், உங்களுக்காக செய்கிறேன். ஸோ என் டைம்லாம் வேஸ்ட் பண்ணி செய்யலை. இருக்கிற டைம் கொஞ்சம் டைம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1.5 வேணாங்க. இப்போ 1.3K இருக்குமா, 1.4K போனாலும் போதும். அதுக்கப்புறம் வேறு டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நம்ம எடுத்த லூட் எல்லாமே நம்ம வந்து இதில் போட போகிறோம். இன்னும் நிறைய பாக்ஸு க்ரியேட் பண்ணோம். ஏன்னா இந்த பாக்ஸு நம்மளுக்கு பத்தாது. ஓகே, இப்போ அயன் ஓரே வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த பைக்கு எவ்வளோ வரும்? சரி இருங்க, ஒரு ஃப்ளோரை போட்டு கொஞ்சம் பெருசாக்கிப்போமே. அங்கே ஏன்னா நம்ம சின்னோண்டு பில்டிங்கில் நிறைய கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கு பெஞ்சு எல்லாமே கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நிறைய இருக்கும். ஒர்க்கு பெஞ்சு, அப்புறம்
என்னது ஸ்மித்து, ஏதாவது பார்த்தீங்கன்னா கன்னு செய்யுது, கன் ஸ்மித்து, கன் ஒர்க் பெஞ்ச். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு செய்கிறதுக்கு நமக்கு சின்னோண்ட இடத்துல வைக்க முடியாது, கொசன்னு இருக்கும். அதனால் நம்ம வந்து நிறைய வந்து ஃப்ளோர் செஞ்சு வச்சுக்கணும். அதே போல் டோரும் செஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பெஞ்சையும் செய்யணும். சரி, அது ஒர்க் பெஞ்சில் வுட்டு ஒர்க்கிங் பெஞ்ச். ஸோ அது வந்து செய்யணும். ஓகே, நம்ம இங்கே வச்சிடலாம். சரி, இங்கே வச்சுருவோமே. ஓகே, புட் லாக் இன் த வுட்டு ஒர்க்கிங் பெஞ்சு. ஸோ கட்டை தூக்கி போடணுமாமா. இப்போ நம்ம கட்டை வந்து எங்கே எடுக்கணும்னா பாக்ஸில் நம்ம வச்சுருந்தோம். ஸோ அங்கே தான் போய் எடுக்கணும். இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கேமு சர்வைவ் பண்ணோம். சில டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாக்ஸில் நீங்கள் சேமிக்காமல் போனீங்கன்னா, ஏதாவது பாக்ஸ் நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணி நீங்கள் நிறைய லூட்டெலாம் சேமிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வைவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை 2-3 நாள்லேயே நீங்கள் தோற்றுருவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சர்வைவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பைன் புஷ்ஷஸ் போயிட்டு நல்லா லூட்டு மரக்கட்டைகளை எவ்வளோ எடுக்கணும் எடுத்து நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி சேர்ப்போம். இப்போ நம்ம இடத்துல மரம் இல்லை, இப்போ நம்ம வந்து வேறு இடத்துல போய்ட்டு மரத்தெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி ஒரு 2-3 ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம உசுரோடு இருக்க மாதிரி பண்ணுவோம்ல, சர்வைவ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இந்த கேம் கான்செப்ட் அப்படி தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கேமு வந்து நிப்பாட்ட போகிறேன். ஸோ வந்து நம்ம இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்ன கேம் ப்ளே வேணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சாம் தி நூப்ஸ்டர். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பை பை கைஸ். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.